ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வீட்லேயும் இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. சோழனை தனியாக அனுப்புறதுக்கு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பயந்து போகிறாங்க. சோழன் இருந்துட்டு திருவண்ணாமலையிலேருந்தே நிலாவை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் சென்னை நம்மளுடைய ஊர், அவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து செம்ம கெத்தாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இவனை நம்பியெல்லாம் தனியாக விட முடியாதுன்னு அந்த ஆள் ஏற்கனவே அவங்களுடைய ஊருக்கு வர வச்சு சோழனை படாத பாடுபடுத்திட்டாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம இவனை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு தெரியாமலேயே சேரன் பாடி இவங்க 2 பேரும் பைக்கில் கிளம்புறாங்க. கூட பல்லவன் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, வேண்டாம் நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு போனதுனால பல்லவனால் தாங்கிக்கவே முடியல. அதுக்கடுத்து தான் நடேசன் இருந்துட்டு உனக்கும் அவங்களோட போகணுமா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புது லாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரணியை பலம் அடிச்சுட்டு வராங்க. ஏதோ லோடுக்கு வண்டி விடுற மாதிரி. அதுக்கடுத்தது என்னடா இது நம்ம வீட்டு முன்னாடி இவ்வளோ ஆர்னா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த மனோகரை எழுப்பி விட்டுறாரு நம்ம நடேசன். என்னையா நீ என்னை வாழவே விட மாட்டியா, நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பொறுக்கவே பொறுக்காத, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற போது நிலவ கோப்பெல்லாம் நான் பார்த்தேன், நீ என்னடா நாங்கள் தூங்கிட்டுறவங்கள முழிக்க வச்சுட்டேன், நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. வெளியே வந்து பார்க்குறாங்க, யாருமே இருக்கிறதில்ல. ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளே மொத்த பேர் போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.